வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய அனைத்து இயல்களுக்குண்டான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 1 மார்க் மட்டும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாம் இந்த தமிழ்நாடு ஸ்டடி பார் டிஎன்பிஎஸ்சி இந்த சேனல் 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய அனைத்து இயல்களுக்கும் லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் நம்ம எடுத்துருக்குறோம். அது வேணும் பார்க்கணுன்னு விருப்பம் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது பாருங்கள், அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இதில் இருக்கக்கூடிய இயல் 1 முதல் 9 வரையில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கும். முதல் இயல், அதாவது அமுத ஊற்று அப்படின்ற இந்த இயல் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ முதல் கொஸ்டின் பாருங்கள். மெத்த பணிகளன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது முதல் ஆப்ஷனே கரெக்டு, சரிங்களா? ஆப்ஷன் ஆ, வணிக கப்பலும் ஐம்பெரும் காப்பியங்களும் அப்படின்ற இதுதான் சரியான ஆன்சர். மெத்த பணிகளன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். நெக்ஸ்ட் இரண்டாவது, காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. காய்ந்த இலை என்னன்னு சொல்லுவாங்க? சருகுன்னு சொல்லுவாங்க. காய்ந்த தோகை சண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ சருகும் சண்டும் அப்படின்றதா சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் அப்படின்றாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. எப்போயுமே மூன்றாக பிரிக்கிற மாதிரி தான் இப்போலாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் இ, எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா அப்படின்றதா சரியான ஆன்சர். எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா அப்படின்றதா சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் நான்காவது கொஸ்டின், கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனியும் பெயரும் முறையே அப்படின்னு கேட்குறாங்க. அடி இன்னொரு முறை படிக்கிறோம் பாருங்கள். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது, சரிங்களா? கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனியும் பெயரும் முறையே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு தொழில் பெயர், அதுக்கப்புறம் தான் வினையாளனியும் பெயர் அப்படின்றாங்க, சரிங்களா? அப்போது கேட்டவர் அப்படின்றது வினையாளனியும் பெயர். அப்போ அது எத்தனையாக கேட்குறாங்க? செகண்டாக தான் கேட்குறாங்க, ஓகேங்களா? அப்படின்னா அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒன்று இந்த ஆப்ஷன் வரணும், இல்லை இந்த ஆப்ஷன் வரணும், சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொழில் பெயர்னா என்னன்னு வரணும்? பாடல் அப்படின்ட்டு வரணும், பாடியன்னு வராது, பாடல் அப்படின்ட்டு வரணும். அப்போது ஆப்ஷன் இ இதுதான் சரியாக பொருந்தது. இது தவறு, சரிங்களா? ஓகேவா, புரியுதா? அப்போ ஆப்ஷன் இ, அதாவது பாடல் கேட்டவர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா இந்த கொஸ்டின்? கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறை அப்படின்னா பாடல் கேட்டவர் அப்படின்றத சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை பார்த்தீங்கன்னா மணி வகை அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? அதாவது தேவநேய பாவனார் அப்படின்றது தான் சொல்லுவார், சரிங்களா? மொழி ஞாயிறு என அழைக்கப்படக்கூடிய தேவநேய பாவனார் சொல்கிறாரு, சரிங்களா? வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இதுதான் இயல் 1க்குண்டான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இயல் 2க்குண்டான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உயிரின் ஓசை அப்படின்ற இந்த இயல் 2, சரிங்களா? முதல் கொஸ்டின், உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க. உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். ஸோ உனக்குன்னு 2 முறை வந்தது. ஊ ஸோ முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. அப்போது என்ன சொல்கிறாங்க? மோனை எதுகை அப்படின்றதா சரியான ஆன்சர். அதுக்கடுத்தது இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள். செய்தி 1, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஐ உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். இந்த செய்தி 1 கரெக்டு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? உலக காற்று நாளாக கொண்டாடுறோம். செய்தி 2, காற்றலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறு. நம்ம தமிழகம் முதல் இடம் தான் வருது, தமிழகம் 2வது இடம் கிடையாது, அது தவறு, சரிங்களா? இந்த செய்தி தப்பு. நெக்ஸ்ட் செய்தி 3 பாருங்க. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர் தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க.
இது கரெக்ட். அப்போது செய்தி 1, 3 ஆகியன சரி அப்படின்றதா சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. பாடு இமிழ் பனிகடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் முல்லைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், கடல் நீர் குளிர்ச்சி அடைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் நீர் குளிர்ச்சி அடைதலாக வந்து பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி. சரிங்களா, கடல் நீர் குளிர்ச்சி அடைதல். நெக்ஸ்ட், பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை எது அப்படின்றாங்க. அன்மொழி தொகை, அதாவது செவப்பு சட்டை, பெரிய மீசை, இது மாதிரிலாம் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை. நெக்ஸ்ட், பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. கேர்ஃபுல்லாக கொஞ்சம் லெசன் பண்ணுங்களேன். கொண்டல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு, கோடை அப்படின்னா மேற்கு, வாடை அப்படின்னா வடக்கு, தென்றல் அப்படின்னா தெற்கு. சரிங்களா, அப்போ ஆகு நேரா 1 வருது. சரிங்களா, அதாவது இங்கே 3 வரணும். சரிங்களா, ஆகு நேரா 3. ஸோ இந்த ஆப்ஷனும் இந்த ஆப்ஷன் 2 ஆப்ஷன் பொருந்தது. கோடை இதுக்கு ஆக்கு நேரம் வந்து 1ன்னு வரணும். சரிங்களா, இது பொருந்தது பாருங்க. அப்போ ஆப்ஷன் ஆ அப்படின்றதா சரியான ஆன்சர். சரிங்களா, இதுதான் வந்து சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி தான் பொருந்தணும். வாடைனா வடக்கு, தென்றல்னா தெற்கு. சரிங்களா, அதுக்கடுத்து கொஸ்டின் போகலாம் பாருங்க. அதுக்கடுத்து இயலில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். இயல் 3 கூட்டாஞ்சோறு அப்படின்ற இந்த இயலில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். பின் வருவனவற்றுள் முறையான தொடர், அதில் நீங்கள் நல்லா படிங்களாம். தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. அது எதனா பொருந்துதா? கிடையாது, அது தப்பு. தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு, அதுவும் தப்பு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஆப்ஷன் இ வந்து சரியா சொல்றது பாருங்க. சரியா வந்து அந்த முறை வந்து கரெக்டாக இருக்குது. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு, அப்படிதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா சிற்றூர். சரிங்களா, பாக்கம் அப்படின்னா சிற்றூரை குறிக்கிறது. சரிங்களா, நெக்ஸ்ட், அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய தொடர்களில் வேற்றுமை, அதாவது பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது அப்படின்னு கேட்குறாங்க. அறிஞருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அது ஒரு வேற்றுமை. அறிஞரது அதுன்னு சொல்றாங்க, அது ஒரு வேற்றுமை. அப்போ வேற்றுமை உறுப்பு அப்படின்றதா சரியான ஆன்சர். சரிங்களா, அறிஞருக்கு அப்படின்றது வந்து 4ஆம் வேற்றுமை உறுப்பு, அறிஞரது அப்படின்றது வந்து 6ஆம் வேற்றுமை உறுப்பு. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. காசி காண்டம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா காசி நகரத்தின் பெருமையை பாடும் பாடல். ஆப்ஷன் இ அப்படின்றதா சரியான ஆன்சர். காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். நெக்ஸ்ட், 5வது, விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழ் பணைய வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்ன அப்படின்னா எண்மையிலும் விருந்து. சரிங்களா, எண்மையிலும் விருந்து. இல்லாத போது கூட என்ன பண்றாங்க, சீரியாழ் அதாவது பணையம் வைத்து, சரிங்களா, தன் கருங்கோட்டு சீரியாழ பணையம் வச்சு சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லுது புறநானூறு. சரிங்களா, இன்மையிலும் விருந்து. சரிங்களா, ஸோ இயல் 4க்கு உண்டான 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். இயல் 4, அதாவது 4ஆம் தமிழ் அப்படின்றது அந்த இயல் 4. அதில் முதல் கொஸ்டின் பாருங்க. உனதருளே பார்ப்பேன் அடியேனே யாரிடம் யார் கூறியது அப்படின்னு கேட்குறாங்க. உனதருளே பார்ப்பன் அடியேனே அப்படின்றது இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறுவது. சரிங்களா, ஆப்ஷன் ஆ அப்படின்றதா சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஆ அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், 2வது கொஸ்டின் பாருங்க. தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க. தலைப்பு செயற்கை நுண்ணறிவு, குறிப்புகள் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது, திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. ஆப்ஷன் ஆ அப்படின்றதா சரியான ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின். பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதை குறிப்பிடுகிறது அப்படின்றாங்க. அதாவது விசும்புனா என்ன சொல்லுவோம், வானம்னு சொல்லுவோம். இசைனா வந்து பேரொலிசையை வந்து சொல்லுது. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் இ அப்படின்றதா சரியான ஆன்சர். சரிங்களா, வானத்தையும் பேரொலியையும், அதாவது அதுதான் சொல்றாங்களே. சரிங்களா,
விசும்பும் இசையும் அப்படின்னா பேரொலியை குறிக்கிறது. சரிங்களா. நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோடம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். அதே மாதிரி பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலு அமைதி முறையே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது குலசேகர ஆழ்வார் வித்துவ கோடம்மா அப்படின்ற, அதாவது பெருமாள் பார்த்தீங்கன்னா ஆண் கடவுள், அவரை பார்த்து வித்துவ கோடம்மா அப்படின்னு சொல்லி பெண் கடவுளா நினைச்சு பாடுறாங்க. ஆகையினால் அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்வழு. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பால்வழு. நெக்ஸ்ட் பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். பூனையால் அப்படின்றது அக்னி, அது மரியாதை குத்து உயர்தனியா சொல்றதுனால திணைவழு. சரிங்களா. பால்வழு கமா திணைவழு, ஆப்ஷன் இ அப்படின்றதா சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், பாரத ஸ்டேட் வங்கி உரையாடு மென்பொருள் எது அப்படின்னா எலா. சரிங்களா. பாரத ஸ்டேட் வங்கி உரையாடு மென்பொருள் எது அப்படின்னா எலா அப்படின்றது தான். நெக்ஸ்ட் 5வது இயலுக்குண்டான 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். இயல் 5 மணற்கேணி அப்படின்ற இந்த இயலில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர். மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சென்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஆப்ஷன் ஆ, அதாவது சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சென்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. நெக்ஸ்ட் 2வது கொஸ்டின் பாருங்க. அருந்துணை என்பதனை பிரித்தால் எப்படி கிடைக்குது அப்படின்னா அருமை பிளஸ் துணை அப்படின்னு வருது. ஆப்ஷன் ஆ அப்படின்றத சரியான ஆன்சர். இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது டேஸ் வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஸ் விடை அப்படின்னு சொல்றாங்க. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது பார்த்தீங்கன்னா அரியா வினா. சரிங்களா. அவங்களுக்கு தெரியாது, ஆகையினால் அது அரியா வினா. சரிங்களா. அதோ அங்கே நிற்கும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய விரலை காட்டி சொல்லுவாங்க. சரிங்களா. அது மாதிரி சொல்றதுனால சுட்டி காட்டுறதுனால சுட்டு வினா. சரிங்களா. ஆப்ஷன் இ அப்படின்றதா அரியா வினா சுட்டு வினா அப்படின்றதா சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 4வது, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற இவ்வடிகளில் குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. அறிவை பெருக்கி அதாவது அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற அடி குறிப்பிடுவது கல்வியை தான் சொல்லுது. சரிங்களா. நெக்ஸ்ட், இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஸ். இடைக்காடனாரின் அன்பு வைத்தவர் யார் அப்படின்னா பாடலை இகழ்ந்தவர் மன்னன், அன்பு வைத்தவர் யாருன்னா இறைவன். சரிங்களா. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். சரிங்களா. ஸோ இப்போ இயல் 6க்குண்டான 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். இயல் 6 நிலா முற்றம் அப்படின்ற இந்த இயல் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி, மருதம், நெய்தல். சரிங்களா. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி, மருதம், நெய்தல் இதுதான் வரும். சரிங்களா. குறிஞ்சி, மருதம், நெய்தல் இதுதான் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். சரிங்களா. நெக்ஸ்ட் போலாமா. ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரில் செய்யப்பாட்டு வினை தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செய்யப்பாட்டு வினை தொடர் எது அப்படின்னா ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. செய்யப்பாட்டு வினை அதானே சொல்றாங்க, செய்யப்பாட்டு வினை தானே சொல்றாங்க, ஆடப்படுகிறது அப்படின்றதா வரும். சரிங்களா. ஆப்ஷன் இ அப்படின்றதா சரியான ஆன்சரா வரும். சரிங்களா. ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் அப்படின்னா இப்போ ஆடி நிற்கிறாங்க. சரிங்களா. அதாவது செய்யப்பாட்டு வினைனா செய்திட்ட மாதிரி சொல்லணும். சரிங்களா. ஆடப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லணும். சரிங்களா. இப்போ செய்தினுங்கிற மாதிரியே. சரிங்களா. செய்யப்பாட்டு வினை தொடர் எது அப்படின்னா ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படின்னு தான் வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் 3வது, மலர்கள் தரையில் நழுவும் எப்பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. தளரப்பிணைத்தால். சரிங்களா. மலர்கள் தரையில் நழுவும் எப்பொழுதுனா தளர பிணைத்தால்.
4வது கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது அப்படின்னு கேட்குறாங்க. கரகாட்டத்தின் வேறு பெயர் யாவை அப்படின்றத வரும். ஆப்ஷன் இ அப்படின்றதா சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 5வது கோசல நாட்டின் கொடை இல்லாத காரணம் என்ன அப்படின்னா, அதாவது கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன அப்படின்னா, அங்கு வறுமை இல்லாததால் கொடையே கிடையாதான். சரிங்களா, வறுமையே கிடையாதாங்க. சரிங்களா, கோசல நாட்டில் வறுமையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இயல் 7க்குண்டான 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். இயல் 7 பார்த்தீங்கன்னா விதை நெல் அப்படின்றது தான் இயல் 7. முதல் கொஸ்டின் பாருங்களேன். சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க. உழவு மண் ஏர் மாடு தப்பு. மண் மாடு ஏர் உழவு அதுவும் தப்பு. உழவு ஏர் மண் மாடு. ஸோ ஆப்ஷன் இ அப்படின்றதா சரியான அகர வரிசை. சரிங்களா, இதெல்லாம் பார்த்து உடனே போடணும். அது மாதிரி போட்டால் தான் நம்ம உண்மையான தமிழர்கள். சரிங்களா, ஸோ உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர் மெய் எழுத்து, இது எல்லாமே நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு 2வது மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் அதாவது குறிப்பவை முறையே அப்படின்றாங்க. மாலவன் குன்றம் போனால் என்ன, திருப்பதி போனால் என்ன, திருத்தணியாவது வட்டம் அப்படின்றது அதுக்குண்டான மீனிங்கு. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் அ அப்படின்றத சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நெறியோடு நின்று காவல் காப்பவர் தான் அதுமாரி சொல்லுது. சரிங்களா, தன்னுடைய நெறி தவறாமல் நெறியோடு நின்று காவல் காப்பவர்கள். கொஸ்டின் பாருங்கள். தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனமாக இருந்து அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் எது அப்படின்னா, நெய்யோடு நின்று காவல் காப்பவர். நெக்ஸ்ட் 4வது பாருங்கள். இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய வலிமையை நிலைநாட்டுவதற்காக. சரிங்களா, இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்ட. தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது எது அப்படின்னா, அவர் எதை சொல்லுவார், சிலப்பதிகாரம் தான் சொல்லுவார். அதனால தான் அவர் என்னன்னு சொல்கிறாங்க, சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இயல் 8க்குண்டான 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இயல் 8 பார்த்தீங்க அப்படின்னா பெருவழி அப்படின்றதான். ஸோ இயல் 8னுடைய நேமு. நெக்ஸ்ட்டு அதில் முதல் கொஸ்டின் திறன் அறிவோம்னு பாருங்கள். மேன்மை தரும் அறம் என்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. கைமாறு கருதாமல் அறம் செய்வது தான் வந்து மேன்மை தரும் அறம். சரிங்களா, மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. நெக்ஸ்ட் 2வது கொஸ்டின் பாருங்கள். வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. இடையாறாது அறப்பணி செய்தல். சரிங்களா, வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது இடையாறாது அறப்பணி செய்தல். நெக்ஸ்ட் 3வது பாருங்க. உலகமே வறுமையுட்டாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் யார் அப்படின்னா, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் வந்து அதியன். சரிங்களா, யார் சொல்றதுன்னு ஔவையார் சொல்லுவாங்க. பொருள்கள் இருப்பதை கூட அறியாமல் கொடுப்பவன் வந்து பெருஞ்சாத்தன். சரிங்களா, அப்போ அதியன் பெருஞ்சாத்தன். ஆப்ஷன் ஆ அப்படின்றத சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 4வது பாருங்க. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது அப்படின்னா, இகழ்ந்தால் இறந்து விடாது என் மனம். சரிங்களா, அதாவது ஸோ இந்த வரிசை வந்து ரொம்ப முக்கியம். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது, என் மனம் இறந்து விடாது இகழ்ந்தாலுங்குது. ஸோ இதில் பாருங்கள், ஆப்ஷன் ஆ தான் வந்து கரெக்டாக பொருந்தது. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் அவர் குறிப்பிடுவார் காலக்கணிதம். சரிங்களா, நெக்ஸ்ட் 5வது. சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையும் அமைந்த பாவினம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அகவற்பா. சரிங்களா, சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் வந்து அகவற்பா. இயல் 9 இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். இயல் 9 பார்த்தீங்கன்னா அன்பின் மொழி அப்படின்ற அந்த இயல் இருக்கக்கூடிய முதல் கொஸ்டின் பாருங்க. இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்பொழுதும். இவ்வடியில் கற்காலம் என்பது என்ன அப்படின்னா, தலையில் கல் சுமப்பது. சரிங்களா, தலையில் கல் சுமப்பது தான் வந்து கற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஆப்ஷன் இ அப்படின்றதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது எது அப்படின்னு கேட்குறாங்க.
பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் அப்படின்றது தான் சரிங்களா. ஜெயகாந்தன் மட்டும் கிடையாது, வேறு யார் கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க, பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் சரிங்களா. நெக்ஸ்ட்டு, பூக்கையையும் குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஸ் வேண்டினார் அப்படின்னு கேட்குறாங்க. கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினான் சரிங்களா. ஆப்ஷன் ஆ அப்படின்றதா சரியான ஆன்சர் சரிங்களா. பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். நெக்ஸ்ட், 4வது, வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உருவகம். வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவகம். நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின் பாருங்க, கடைசி கொஸ்டின். கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூட்டிலிருந்து நாம் புரிந்து கொள்வது எது அப்படின்னா, சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார் என்பது நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது. யாரு? ஜெயகாந்தன் அவர்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இயல் 1 முதல் 9 வரையில் இருக்கக்கூடிய அனைத்து இயல்களுக்குண்டான 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து முடிஞ்சிச்சு சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய தமிழ்நாடு ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.